என்ன நண்பா இவ்வளோ நைட் டைம் மிட் நைட்டில் வந்து ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கேன்னு நினைக்காதீங்க நண்பர்களே. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரில் வந்து டெர்மினல் 2 ஏர்போர்ட் இது. ஸோ புதுசாக கட்டினது. ஸோ புதுசாக கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம இப்போ தான் போயிருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டு ஊருக்கு போனாருங்க. சரி, அவர் அனுப்பிச்சி விட்றதுக்காக இன்னைக்கு புதன்கிழமை காத்தால ஒரு 3:30 மணிக்கு அங்கே இருந்தேன். ஸோ அந்த பதிவு போகலாம். நண்பர்கள் பார்க்காதவங்க பார்க்கட்டும், வந்தவங்களுக்கு தெரியும், வர முடியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படியும் இருக்குதா ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வேறு லெவலில் ஆகுது. வேறு லெவலு பார்க்கறது அற்புதமாகுதுங்க. பயங்கரமாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. அங்கே லைட்டு பிளிங்கிங் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. இது வந்து செகண்ட் டெர்மினல். இது சாமியாக இருக்குதுங்க. ஏதோ ஒரு 5 ஸ்டார், அது 5 ஸ்டார்னு சொல்ல முடியாது, ஒரு நட்சத்திர நிறைந்த ஒரு ஹோட்டலுக்கு போன மாதிரி இருக்குதுங்க. பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும். பா வேறு லெவல் ஆகுதுங்க. எல்லாம் உட்டிலே ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதுதாங்க பார்த்துட்டு இருக்கோம். வாங்க அப்படியே பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்க்கிங் போயிட்டுருக்கோம். வண்டி பார்க்கிங்கில் விட்ருக்கேன். ஸோ அங்கே பார்க்கிங் பக்கம் தான் போயிட்டுருக்கேன். அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. அந்த எக்ஸ்லேட்டரில் கீழே போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து மேலே இருந்தோம். இப்போ கீழ் பகுதியில் வந்துட்டு இதுதான் வந்து தரமட்டம். அங்கே எல்லாம் வராங்க பார்த்தியா, அது வந்து அரைவல் கேட் அது. ஸோ அரைவல் கேட்லேருந்து எல்லாம் வெளியில் வராங்க. அதை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வாங்க அப்படியே முன்னாடி போய் பார்ப்போங்க. ஏர்போர்ட் டாக்ஸி, கார் பார்க்கிங்கு, பிக்கப்பு பார்த்திங்களா. இந்த வந்து அப்படியே உள்ளேருந்து வெளியில் வராங்க. சரியாக இருக்குதுங்க, சொல்லவே தேவையில்லைங்க. வேறு லெவலுங்க. இங்கே இருக்கிறது பார்த்திங்கனாக்கா எங்கே ஒரு வெளிநாட்டுக்கு போன மாதிரி இருக்குதுங்க. எல்லா கடையும் இருக்குது, சப்வே இருக்குது, எல்லா சாயா கடையும் இருக்குது. எப்படி விதமான ஒரு உண்மைகிற சாயா கடைலாம் கூட இருக்குது. அந்த லைட் செட்டிங்லாம் பண்ணிக்காங்க பாரு, வேறு லெவலுங்க. வேறு லெவல் மாசாக அதெல்லாம் பார்க்கறதுக்கு. சும்மா வுட்டு ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் வுட்டு மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சாமியாக இருக்குதுங்க. இதுதாங்க அரைவேல் வெளியில் வர வழி. இது எல்லாம் வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர ஜனங்க தான் இவங்க. ஸோ அப்படியே பார்க்கிங் போய்ட்டு பார்க்கிங்கில் வண்டி இருக்கோம். அங்கே போய் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. ஆமாங்க, நம்மளும் அந்த வழியை தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே வேறு லெவலில். காலையில் வந்து பனி தூர மாதிரி மழை தூரம் போட்டுகிட்டே தான் இருக்குது. ஸோ வேறு லெவலாக இருக்குது. அப்படியே போகலாம் வாங்கல. அப்படியே போவாங்க. பார்க்கு கார்டன் அது இதுன்னு ஒரு அசாத்தியமாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு எனக்கு என்ன சொல்லி தெரியல. இது ராத்திரி மிட் நைட்டான்ற மாதிரி, அதான் வெடிக்காத்தலான்ற மாதிரி சொல்ல முடியுங்க. கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 4:15 மணிக்கிட்ட ஆகுதுங்க. எப்படி தெரியுங்களா கிளைமேட்டுக்குப்பா, நல்ல சில்னஸ்ஸு. அந்த ட்ராலிலாம் தள்ளிட்டு போகிறதுக்கு வந்து அது எவ்வளோ க்ளீனாக எப்படி ஜோடிச்சு அதை தள்ளிட்டு போகிறாங்க பாருங்களேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாகுதுங்க பார்க்கறதுக்கு. வேறு லெவல் ஆகுதுங்க. உண்மையிலே வேறு லெவல் ஆகுதுங்க. முதல் தடவை போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடுமாடிடுவாங்க. அங்கே கண்டிப்பாக தடுவாங்க பாருங்கள். அதை வச்சு தள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு ட்ராலி தடுமாடிடுவாங்க. அந்த மாதிரி உட்காரத்துல வந்து நல்ல ஷோவாக கார்டன் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு பகல் மாதிரியே இருக்குது பாருங்க. நைட்டு வெளிக்காத்தால் ஒரு 4:30 மணிங்க. செமையாக இருக்குதுங்க. செமையாக இருக்குதுங்க. பிக்கப் பாயிண்ட்ஸ் 1 to 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே போகலாம் வாங்களே. அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சும்மா அப்படியே உட்காரத்துக்கு மாதிரி கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நைட்டில் வேறு லெவலாக இருக்குதுங்க. அரைவேல் பிக்கப். என்ன ஒரு அற்புதமான ஒரு நிஜமாகவே பயங்கரமாக நீட்டுங்க. ரொம்ப க்ளீனு, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நீட்டு. இது வந்து வண்டிங்கெலாம் வந்து எக்ஸிட் ஆகிற வழி இது. ஸோ வண்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கு, பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க கீழே இருந்து. நம்ம இன்னும் கீழே போகல, பார்க்கிங் போகல, இப்போ தான் போயிட்டுருக்கோம். வாங்கல பார்ப்போம். அப்படியே போகலாம் வாங்க. முன்னாடி நம்ம அப்படியே போயிட்டு போகிறோம். நம்மளும் கீழே இறங்கி வந்தாச்சுங்க. பார்க்கிங் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கீழே அண்டர் கிரவுண்டு சாமியாக பண்ணிக்காங்க. வண்டியும் சாமியாக இருக்குது. வேறு லெவலுங்க. வேறு லெவல். என்ன நீட்டாக, என்ன க்ளீனாக. எங்கே ஒரு ஃபாரின் கண்ட்ரி போன மாதிரி இருக்குதுங்க. அந்த மாதிரி இருக்குது இது. அப்பா செம்மையாகுதுங்க. என்னாவே மழை பெஞ்சாலும் வண்டிங்க வந்து நனையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்டு பார்க்கிங்கு வேறு லெவல் ஆகுதுங்க. வேறு மாதம் பெரிய பார்க்கிங்க. அதாவது டெர்மினல் 2 பார்க்கிங் இது அப்படின்ட்டு 1 ஹவர் பார்த்திங்கன்னா 150 சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து அவ்வளோதான் ஆச்சு. காலையில் ஒரு 3:40 போனேன்.
காரில் தான் போயிருந்தேங்க. வந்து விட்டுட்டு நான் என்னோடய டூ வீலர் எடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது காலையில் என்னோடய டூ வீலர் விளக்குது. கண்டிப்பாக பிடித்திருந்தா நம்ம பதிவு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிடுங்க. மறக்காமல்.